நரசிம்மராவ் அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? இந்த நாடு ஹிந்து நாடு அல்லவா, ஹிந்து நாட்டில் அவர்கள் கோயில் எழுப்புவதில் நம்ம எப்படி தடுக்க முடியும், இது ஹிந்து பூமி தானே அப்படின்னு. பாபர் மசூதி இடிப்பின் பொழுது நரசிம்மராவ் தானே பிரதமராக இருந்தார், அவர் தானே ராணுவத்தை கையில் வைத்திருந்தார், அவர் தானே ஒட்டுமொத்த நாட்டினுடைய கண்ட்ரோலை கையில் வச்சிருந்தார். நரசிம்மராவ் அவர்கள் காங்கிரஸ் கட்சிக்காரரா இல்லையா? காங்கிரசின் மூலமாக தானே தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்ப காங்கிரஸ் ஆட்சி செய்யும் பொழுது நரசிம்மராவ் மணிசங்கர் ஐயர் இடத்துல என்ன தெரியுமா சொன்னாரு? மணிசங்கர் ஐயர் போய் கேட்கிறாரு, இந்த மாதிரி அயோத்தி நோக்கி நிறைய மக்கள் வராங்க, இந்த பாபர் மசூதி விவகாரம் பெரிய ஒரு முடிவை நோக்கி போகும் பொழுது இருக்கு, அப்ப அங்க ஒருவேளை கோவில் கட்டப்பட்டு விட்டால், ஒருவேளை அது இடிக்கப்பட்டு விட்டால், இந்துக்கள் பெரிய அளவுக்கு திரண்டு ஏதாவது அசம்பாவிதம் நடந்து விட்டால் என்னன்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறார். யாரு? மணிசங்கர் ஐயர் அமைச்சராக இருக்கும் பொழுது அன்றைக்கு பிரதமராக இருந்த நரசிம்மராவ் இடத்துல கேட்கிறாங்க. நரசிம்மராவ் அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? இந்த நாடு ஹிந்து நாடு அல்லவா, ஹிந்து நாட்டில் அவர்கள் கோயில் எழுப்புவதில் நம்ம எப்படி தடுக்க முடியும், இது ஹிந்து பூமி தானே அப்படின்னு. இத சொன்னதுமே மணிசங்கர் ஐயர் சொல்றது எனக்கே ஷாக்கா இருந்துச்சு. அப்போ ஒரு நாட்டின் பிரதமராக காங்கிரஸில் இருந்த பிரதமர் சொல்லுகிறார் இந்த நாடு ஹிந்து நாடு. எப்போ? ரகசியமா ஒரு அமைச்சர்கிட்ட பேசுறாரு. ஏன்டா திருட்டுத்தனமா ரகசியமா பேசுற நரசிம்மராவை ஆதரிக்கிறீங்க, காங்கிரஸை ஆதரிக்கிறீங்க, ஓட்டு போறீங்க. நாங்க வெளிப்படையா சொல்றோம் இந்த நாடு ஹிந்து நாடு தான். அதற்கு அர்த்தம் ஹிந்துக்கள் வாழக்கூடிய நாடு, ஒரு மதம் சார்ந்தல்ல. ஹிந்து என்பது பண்பாடு கலாச்சாரம் சார்ந்த 140 கோடி மக்களை உள்ளடக்கிய நாடு அப்படின்னு நாங்க சொன்னா அதை ஏத்துக்க மாட்டாங்களாம். ஆனா காங்கிரசுடைய பிரதமர் நரசிம்மராவ் வந்து இந்த நாடு ஹிந்து நாடுன்னு சொன்னா அதுக்கு போய் நீ காங்கிரஸ் கை சின்னத்துக்கு ஓட்டு போடுவ, அதுக்கு பேரு நல்லிணக்கம், அது வந்து இஸ்லாமியர்களை காப்பாற்றும்னா அயோக்கியத்தனமா இல்லையா?